வியாழன் வெள்ளி தேர்தலை முன்னிட்டு நம்ம கோயிலில் உத்தரவு விழாக்கள் எதுவுமே கிடையாது, உத்தரவு நிகழ்ச்சி கிடையாது. மக்கள் அவரவர் ஊரில் ஓட்டு போட வேண்டியிருக்கும், வாக்களிக்க வேண்டியிருக்கும். கூட்டங்கள் கூடும் பொழுது சட்டப்படி இடைஞ்சல்கள் வந்துடக்கூடாது. அதனால் இந்த வியாழன் வெள்ளி 2 நாளும் யாரும் இங்கே வர வேண்டாம். அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இருக்குது. திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து உத்தரவு கட்டிக்கலாம், பௌர்ணமி உத்தரவு வாங்கிக்கலாம். சித்ரா பௌர்ணமி நம்ம கோயிலில் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு பூஜை புரஸ்காரம். ஏன்னா சித்திரை 1ஆம் தேதி எல்லா மக்களுக்கும் சாமி அருளோட காசு கொடுக்குறோம். ஆனால் நம்ம கோயிலில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அந்த 1ஆம் தேதியை பெரிதாக கருதாமல் அவரவர் வீட்டில் மகிழ்ச்சியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு சித்திரையில் நடக்கும் பௌர்ணமி அன்று நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நம்ம காசு பணம் கொடுக்குறோம். இப்போ நம்ம உத்தரவில் கூப்பிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்தவர்கள் அனைவருக்குமே கொடுக்குறோம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யூடியூப் மூலமாக பார்க்குற மக்கள் பக்தர்கள் எல்லாரும் இதை தெளிவடைந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் ஆனந்தமாக பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி. ஆனந்தமாக வந்து கலந்து கொள்ளலாம். அறிவும் மனதும் எப்பொழுது செம்மையாகும்னு கேட்டு வந்த மகன். நான் உடல்நிலை சரியில்லாத பிள்ளையை கூப்பிட்ருக்கேன். மகளே, நீ அங்கே நெல் வாருகிறேன். நீ வெளிநாட்டுக்கு போகிற போகணும்ல, இருவார கூப்பிட்றேன். காலில் விழுந்து கும்பிட்டு வாம்மா. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வா உட்கார். இந்த பிள்ளையை இப்போ படிப்படியாக ஓரளவு தேறி கொண்டு வந்திருக்கு. ஆனால் இன்னும் ஒரு 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது கொஞ்சம் தெளிவாக்கி தரேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் விருத்தி பண்ணி தந்துடுறேன். சரிண்ணா? சரி சார். இந்த மகளே ஐஸ்வர்யமாக இரு. இந்தா உங்கள் பக்கத்தில் வா, நிறுத்திடுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயமா? கண்ணை முடிக்காக்கா, என்னையவே நினச்சிக்கா. இந்தா நல்லா ஆயிடும். சந்தோஷம். சரி. அதே நாகர்கோவில் எல்லை தன் பிள்ளையை பற்றிய மனக்கவலையும் வெளிநாட்டு பயணத்தை பற்றிய யூகிப்பும் உள்ளவன். ஆறுதல் கூறுதப்பா. மகளே, விழுந்து விடக்கூடாது, நன்றாக இருப்பாயாக. என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம்? அந்த வாழ்க்கையில் பங்கமில்லாமல் காப்பாற்றித்தரோம்னு ஏற்கனவே உத்தரவாகிட்டேன், தெளிவு பண்ணித்தாரேன். இப்போதைக்கு கடன்பட்டு கொஞ்சம் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக இல்லையா? அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு வருமானத்தை அடி தந்தால் போதுங்களா? ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? அது மட்டும் ஒரு 2 மாதம் பொறுமையாக இருந்து அனுப்பி வைக்கிறேன். நிறைந்த செல்வம் கிடைக்கும். இந்தா ஆனந்தமாக இந்தா நிப்பாட்டுங்க. கொஞ்சம் கண்டுபிடிக்க சரியா? இந்தா பூஜித்துக்கள், எண்ணங்கள் நிறைவேறும், ஐஸ்வர்யமாக இருக்கும். நல்லா இருக்கும். கர்மசாமி அதே நாகர்கோவில் எல்லை இராணுவத்தில் பணி செய்தவன். யார்ப்பா இராணுவத்தில் பணி? கால் வந்துட்டு வரலாம். என் மனம் வாடுதப்பா முருகா. உன் மகனை உண்மையை உணர்த்தி உள்ளத்தை திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வந்தாச்சு. அவனுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கி தந்தா போதும்ல. அதுக்கு தகுந்த பெண்ணையும் கொண்டு வரேன். 2 கண்ணாக பாவித்து கல்யாணத்தை நடத்தியும் வைக்கிறேன். காலில் வந்துட்டு வரலாம். என்னப்பா சுகமாக இருக்குங்களா? உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சபை சார்ந்த சிக்கலை நீக்கி ஃப்ரீயாக வாழ வச்சா போதுங்களா? ஜெயிச்சாச்சு. இந்தாப்பா
இந்த மாதம் 2 பெண்ணு வருது, என்கிட்ட பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்கிடுவோம், போய்ட்டு வரலாம். அதே நாகர்கோவில் எல்லை பொல்லாத கடன்களால் வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள், பொம்பளைன்னு சொல்லுது, கடன் கப்பியால் வேதனைப்பட்டது யாரு? நீ இல்லையா? உன் புரிதம் வந்திருக்காரா? வாங்க வரலாம். கணவன் மனைவி மணி எத்தனடா? கடன்களையும் நீக்கி உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய வேதனையும் தீர்த்து தந்தா போதும்ல. இப்போ வருமானத்துக்கு ஒரு வழிவகுத்து தரணும். இந்தா ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்பா. இருக்கிற தீவினைகளை மாற்றி தெளிவாக இருக்க வைக்க. வேற என்ன வேணும்? திங்கக்கிழமை கேளு கிடைக்கும். எஸ், திங்கக்கிழமை கேளு கிடைக்கும். ஜெயிச்சுக்காங்க. கருப்பசாமி, திருச்சி எல்லை துறையூர். திருச்சி எல்லை துறையூர். ஆதாரம் என்றும் நீதானே, எனக்கு ஆதாரம் என்றும் நீதானே. உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய மைதானம் தெரியுதே, ஒரு கிரவுண்டு, அது பக்கத்தில் ஒரு கோயிலும், நான் கருப்பசாமியும் அங்கே இருக்கேன். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. கொஞ்சம் தொழிலை பற்றிய மன வருத்தமும், கொஞ்சம் பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேதனையாகி இருக்கிறதையும், பிள்ளைகளை பற்றியும் கொஞ்சம் கேட்குறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அந்த வழக்கை நிப்பாட்டி கொடுன்னு சொல்லியிருக்க தவிர வெற்றியாக்கி கொடுன்னு சொல்லலை. அதை நிப்பாட்டி வைக்கும்படி கட்டளை ஆயிருக்கு. நிறுத்தி வைக்கணுமா, ஜெயிச்சு தரணுமா? ஜெயிச்சு தரணும். கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, போய் பார்க்குறேன். கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு தலைமுறை வழக்கு. என்ன? 2 தலைமுறை வழக்கு. இதில் எதிர்ப்பாக இருப்பவர்கள் 3 பேர்கள். அந்த வழக்கில் ஜெயிச்சு தரதுக்கு ஒருத்தன் இதில் சம்மந்தப்படாமல் சமாதானம் பேசுவான், 2 பேரும் வில்லங்கம் பண்ணுவான், வெட்டு குத்துக்கும் அஞ்ச மாட்டான். அப்படிப்பட்ட மனம் படைத்தவனாக இருக்கான். ஆனால் இந்த வழக்கை ஜெயிக்கிறதுக்கு மாதங்கள் 6 ஆகும். யாருக்கும் பாதகம் இல்லாமல் பங்கு தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா அது அர்த்தம் இல்லாமல் கிடக்கு, என்னன்னு கேட்டு பார்க்கலாம். ஒரு பில்டிங் கட்டிடம் அர்த்தம் இல்லாமல் யாரும் பயன்படுத்தப்படாமல் கிடக்கு. ஒரு பில்டிங் கட்டிடம் ஒன்று பயன்படுத்தப்படாமல் கிடக்கு. அதெல்லாம் பிரயோஜனமாக ஆக்கித்தாரேன். இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து வெற்றி ஆக்கித்தாரேன். நீங்கள் இருந்து என்னை பார்த்துட்டு போங்க, ஜெயிச்சு தாரேன். வருக மகளே, வாழ்க. இந்தா கருப்பசாமி. ஆமாம், சரி, பார்த்துருவோம். வெற்றி உண்டு. மடத்துக்குளம். என்னப்பா மடத்துக்குளம்னு ஒரு ஊர் வருது, எங்கே இருக்குப்பா அது? மடத்துக்குளம் எங்கேயா இருக்கு? பொள்ளாச்சி பக்கம் மடத்துக்குளமா? அப்படி இருக்கா? அப்படி ஒரு ஊர் இருக்காயா? அப்படியா? என் காதில் விழுது, நான் என்ன செய்ய முடியும்? ஏக்கா எந்த ஊர்?
மடத்துப்புறமா? மடத்துக்குளம். கரெக்ட். வாங்க, நீங்கள் தான். எல்லாம் உனக்கு அந்த ஊர்லடா, ஆனால் பொள்ளாச்சி பக்கத்தில் தானே நினச்சிக்கிட்டு நீ எந்திரிச்சு பார்க்கையா? கூப்பிட்றா இருடா. வா. என்னடி, எந்த ஊருடி? அப்படியே சினிமா நடிக்க பெரிய நல்ல நடிக்கிய. யாருண்ணா வந்திய? அது யாரு? அப்படியா? கால் வந்துட்டு நீ. அவன் வேண்டாம், அவன் வரக்கூடாது. என்ன வேணும்? உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தெய்வ சக்திகள் நடமாட்டம் இல்லாமல் தடை போட்டிருக்கு. 1.5 வருஷமாக உடல்நிலைகள் சரியில்லாத குறை, பணங்கள் நஷ்டம், தேவையில்லாத அவப்பெயர்கள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே பிரிவு உபாதனைகள், இவைகளெல்லாம் நடக்கு. இந்த பிரிவு உபாதைக்கு நீ குற்றம் செய்யாமலே நீ குற்றவாளியாக இப்பொழுது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாய். அதில் தலைகுறிவும் அவமானமும் கூட உள்ளத்தில் தோன்றிவிட்டது. இதை நீக்க முடியுமா, அல்லது இதுதான் வாழ்க்கைன்னு வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படின்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ள. இதான நிலைமை. கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் உனக்கு? அவரை பற்றி பேச வேண்டாம். உனக்கு வீடு வேணும். கண்ணை முடிக்கா. இந்தா 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு குடியிருக்க வீடு, நிலையான வீடு கிடைக்கும். அவ பேர் இல்லாமல் காப்பாற்றுறேன். உன் புருத்தனை கட்டுப்பட வச்சு வெற்றி ஆகித்தாரேன். நல்லா. கர்மசாமி, பொள்ளாச்சி. பொள்ளாச்சின்னு சொன்னால் புள்ளத்தாச்சின்னு வாசிப்பான மாதிரி. புள்ள என்னடா படிச்சிருக்க தம்பி? இன்ஜினியரிங் முடிச்சிட்டியா? யார் இது? அம்மா என்றால் அன்பு. படிப்புக்கு தகுந்த ஒரு தொழிலை அமைச்சு தரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வெற்றியாக நடக்கலை. இப்போ குடும்பத்துக்கு பொருந்தாத கடன்களும் வேதனையும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. வெளிநாட்டுக்காவது எங்கேயும் போகணும்னு சொன்னால் தனிமரம் ஆகிட்டு போக முடியாது. அதனால் இங்கேயும் இருந்தும் காப்பாற்ற முடியலை. இந்த ரெண்டுலேயும் ஒரு குழப்பமான நிலைகள் இருக்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் 2 பேரும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. இந்தியாவிலே உன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஆரம்பித்தானடா. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுகளாக வேணும். சில நண்பர்கள் உனக்கு துணையாக இருக்கணும். இப்போதைக்கு ஒன்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இன்னொரு 48 நாட்கள் மனதை அமைதியாக வச்சிரு. 2 பேர்கள் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க தொழில் சம்மந்தமாக. அதை வச்சு ஒன்று நான் முன்னேற்றப்படியில் ஏற்றி விடுதேன். வேறு உனக்கு என்ன வேணும் மகளே? பண்ணித்தாரேன். வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாமா நம்ம பிள்ளைய? சரி, 48 நாள் பொறுமையாரு, ஜெயிச்சு தரேன். என்ன, வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, வெற்றி மாட தரேன். வேறு என்னடா வேணும்? கருப்புசாமி தாண்டா உங்களுக்கு குலதெய்வம். கருப்புசாமி தான் குலதெய்வம். இந்தா கும்பிட்டுக்கா, வெற்றி அடைவாய் மகனே. சகல படிக்க வச்சு தரேன். அவள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போவாள். நல்லா இருக்கும். நான் தெரிஞ்சு தரேன். நல்லாயிருக்கும். தெரியும். அதான் நான் முதல்ல சூட்சமாக சொல்லிட்டேன். தைரியமாக இருங்க. ஓகே, நல்லா இருங்க.
கருப்பசாமி ஈரோடு எல்லை ஈரோடு. ஈரோடு யாருப்பா? ஒரு ரோடா ஈரோடா? தோட்டம் துறவு சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? தோட்டங்கள் யாருக்கு இருக்கு? வா, கால் ஒன்று சொல்லலாம். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். எஸ், நோ ப்ராப்ளம். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? தோட்டம் எங்கே வச்சிருக்கிய? என்னெல்லாம் போடுறோம்? ஏன் இதெல்லாம் கேட்டோம்னு தெரியுமா? தோட்டத்துக்குள்ளே இங்கேருந்து ரோட்டில் போகிறோன்னு இடது பக்கத்தில் உள்ளே இறங்கினா அவங்க தோட்டம். அந்த நெத்தியில் ஒரு 12 அடிக்குள்ளே ஒரு பெரிய மரம் இருக்குது, சரிண்ணா? அதை தாண்டி அந்த பக்கம் போனோன்னா மடைகள்லாம் பாய்ந்த மாதிரி ஒரு சின்ன திண்டுகள் இருக்குது. அதையெல்லாம் அந்த பக்கம் போய் பார்த்தேன். ஒரு இடத்துல கொஞ்சம் தகடுகள்லாம் பதிச்சு வச்சுருக்கு. அதை தான் போய் பார்த்தேன். அதனால தான் அந்த இடத்த சொன்னேன். அதிலேருந்து நீக்கி உங்களை நல்லாக்கி தரேன். இவனுடைய கல்வி தொழில் கல்வி உயரும். ரெகுலர் படிப்பு இவனுக்கு செட் ஆகாது. அதனால் தொழில் சம்பந்தமான டெக்னீஷியன் படிப்பை படிக்க வைங்க, ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. அதுதான் இப்போதைக்கு எழுதியதை வெற்றியாக்கி தந்துடுறேன், சரியா? அடுத்து தொழில் கல்வியை படிப்பாய், வெற்றி அடைவாய், பெரிய தொழிலாளியாக வருவேன். அந்த வழியை இருந்து என்ன பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்பா. முதல் நாடு வந்து ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கலாம், வெற்றி ஆகித்தரேன். ஹாய் பா. அதே ஈரோடு எல்லை பிள்ளையின் வாழ்க்கை மனதை பற்றி கேட்க வந்தவன் யாரப்பா? பா. எந்த பிள்ளைப்பா? மகனுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லணுமா, தொழிலை பற்றி சொல்லணுமா, மனதை பற்றி சொல்லணுமா? வாழ்க்கையை பற்றி தான் சொல்லணும். அப்போ கால் வந்துட்டு வரலாம். அம்மா கருப்பசாமி, உன் மகனை போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு இடத்துல மனசால பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து தெளிஞ்சிட்டான். இப்போ அவனுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. அதனால ஈராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சி பூரா தடையாக இருக்கு. அதனால இந்த ஆண்டில் அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். சொந்தத்தில் பெண் அமையாது, சென்னையில் இருக்கும் பெண் அமையும். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். பௌர்ணமிக்கு வரும்பொழுது அவனுடைய போட்டோ நட்சத்திரம் எல்லாம் கொண்டு வரணும். அவனுடைய தடையை நீக்கி வெற்றியாக்கி தரேன். கால் வந்துடும். அப்படியா? என்ன செய்து இந்த விபூதியை கொடுப்பா, ஜெயிச்சு வருவா, நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா கேட்டுருவோம். மயிலாடும் துறை. எனக்கு சட்டைக்கு எத்தனை மீட்டர்ப்பா துணி வேணும்? 2.5 மீட்டர். அகலம் எந்த அளவு உள்ள துணியில் 2.5 மீட்டர் வேணும்? 36 இன்ச்சில் உள்ளது வேணுமா, 40 இன்ச்சில் விடுமா? 36 2.5 மீட்டர் வேணும். அப்போ நீ டெய்லரா? நீ டெய்லரான்னு முன்னாள் டெய்லர். கால் வந்துட்டு வரலாம். ஒரு வீடு ஒன்று விலைக்கு போடணும்னு சொல்லிச்சேன், என்னாச்சு?
இப்போ அதை கேட்கறதுக்கு வராங்க. சித்திரை பிறந்தாச்சு, இந்த புத்தாண்டில் அதை விற்று உங்கள் கடனை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். ஆமாம், 57 ரூபாய்க்கே விற்று தரேன். ஆமாம், 60 சும்மா 60ன்னு சொல்லுங்கள். 55 to 57க்குள்ளே பணத்தை வைக்கிற முதல்ல 10 ரூபா அட்வான்ஸ் வரும். 3 மாதம் கழிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். கால்னுட்டு வா, சித்திரை பிறக்கட்டும், இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. ஏன்க்கா கவலைப்படுற, என்னக்கா நீ எல்லாம். வரலாம். ஜெயிச்சு தரேன், எப்படி விடுப்பா, வருமானத்துக்கு வழி வகுத்து தரேன், பொறுமையாக இருக்கும். ஆமாம், இந்தா எந்த வழியும் நல் பண்ணு கிடைக்கும். சந்தோஷம், வெற்றி ஆகிக்காங்க. கர்பசாமி, ஆமாம் அப்படியா, நல்லா இருக்குப்பா. கரூர் எல்லை, கரூர், கரூர் மாவட்டம், கரூர். கனியை போட்டு எங்கே போயிருந்தாங்க அவங்கெல்லாம். பைசில் 1 2 3 இதெல்லாம் கட் பண்ணிக்காங்கப்பா, சரியா. திருநெல்வேலி, திருநெல்வேலி அக்கா எந்த ஊர்? அது எங்கே இருக்குது? பாராமட பக்கமா? வந்து நின்னுங்க. ஓங்கி வளர்ந்ததோ ஒரு பெரிய ஒரு ஆலமரம். ஆலமரத்தடியிலே ஒரு சொல்லமாட சாமி, பழைய காலத்து கல்லு செக்கு, அதை தாண்டி சென்றால் ஒரு தெரு, அது பக்கம் உன் வீடு. காலுன்ட்டு வா. இன்னொரு தரம். உன் பேர் என்ன பேருப்பா? கிருஷ்ணா. சாரம் முடிச்சு வந்துருக்க. சரி, பரவாயில்ல. என்ன தொழில் பார்க்குறேன்? சொன்னால் வருத்தப்படுவீங்களா? கால் வந்துட்டு வாங்க. வீட்டுக்கு முன்னால் ஒரு ஓடை. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பகை, உறவே பகை. அதுக்கு பிறகு படிப்படியான தளர்ச்சி, வண்டி வாகனங்கள் ரிப்பேர், சட்டப்படி லாக், ஃபைனான்ஸ் சோதமான பிரச்சனை, இவைகளெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இடையில் உன்னுடைய உடல்நிலைகளிலும் பாதிப்பு, உழைப்பை மீட்ட முடியாத துயரம், இவைகள்லாம் நடக்கு. இதுக்கு காரணம் உன் மனத்துக்குள்ள யாரோ என்னவோ பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை. இங்கேருந்து போனேன், அங்கே ஒரு பெரிய பெருமாள் கோயில் பாளையங்கோட்டைக்குள்ள இருக்கு. அங்கே போயிருக்கியா? பெருமாள் கோயில் இருக்குன்னு தெரியும், போகலை. ராஜகோபாலசாமி திருக்கோயில் பாளையங்கோட்டையில் இருக்குது. ஒரு முறை அங்கே ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரணும், சரியா? அதுக்கு பிறகு இந்த தடைகளை நீக்கி வருமானத்துக்கு வழிவகுத்து இருந்தால் போதும்ல. ஒரு கடை வச்சு தாரேன், பிழைச்சிக்கிறதுங்களா? கால் வெட்டுவாங்க. இந்தாப்பா, ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இரு மகனே, மன அமைதியாக இருங்க, நான் காப்பாற்றி தரேன். 1 மாதம் பொறுமையாக இருக்கும். தொண்டர் சன்னதி எல்லை எங்கே பாருங்க, தொண்டர் சன்னதி எல்லை. காலில் வந்துட்டு வரலாம், காலில் வந்துட்டு வரலாம்ல.
புஸ்க் 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 புஸ்க். உன்னுடைய மனைக்குள்ள போய் பார்த்தேன். அருவா பிடிச்ச ஒரு சொளமாட சாமியும் சிவபெருமானுடைய அருள் ஆட்சியும் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கு. ஒரு பிள்ளையை பற்றிய சதா காலகட்ட மனக்குழப்பம் நெஞ்சுக்கிலிருந்து படபடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணி தெளிவு பண்ணிட்டா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆயிடுவீங்க. ஒன்று, உங்கள் வீட்டு பக்கத்தில் போனேன், வெள்ளி கடையெல்லாம் பாலிஷ் பண்ணக்கூடியவங்க எங்கே இருக்காங்கப்பா? தள்ளி இருக்கிறாங்க. அதுதான் உங்கள் ஊரில் எல்லை. இப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த கடையை நல்லாக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு வரும்போது நோயை தீர்த்து தாரேன். மன உளைச்சல், தலைக்கலம் 2 இருக்கு, பக்கத்தில் வரலாம். அதுக்கு தான் சொளமாட சாமியை சொன்னேன், உங்களுக்கு தீய சக்திகள் இருக்கு, மாற்றி தாரேன், கடையை முடக்கி போட்டிருக்கு, ஜெயிச்சு தாரேன், நல்லா இருக்கலாம். வச்சுக்கிட்டு பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கருப்பசாமி திருநெல்வேலி நத்தம் பகுதி யாரு? மேலப்பாளையம் நத்தம் பகுதி தானடா அது. என்னடா பிள்ளை நீ எல்லாம் கால் நிமிப்பேட. என்னடா வேணும்? நிறைய படத்தை இழந்திருக்கிய, உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இப்போதைக்கு உதவுறதுக்கு நாதி இல்லாத துன்பம் நடக்கு. இந்த கடல்லேருந்து மீளதுக்கு வேறு தொழில் அமைக்கலாமாங்கிற ஒரு சிந்தனையும் கற்பனையும் இருக்குது. முடியாது. இருக்கிற கடனை தீர்த்து தாரேன், 6 மாதத்துக்கு பிறகு வேறு வருமானத்தை தாரேன், கால் வந்துட்டு வா. ஒரு அதனால் 6 மாதங்கள் வரை கொஞ்சம் கால அவகாசங்கள் இருக்குது. இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வருமானத்துக்குரிய வேலையும் உருவாக்கித்தாரேன். அவங்க இருட்டா இருக்கலாம். உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள முக்கியமாக ஒரு லேடிஸும் காரணமாக இருக்காங்க. இந்தா ஜெயிச்சு தாரேன், வெற்றியார். நீ எந்த குற்றமும் செய்யாத மகன், ஆனால் கொஞ்சம் அறிவாக செயல்படுறதுக்கு முடியாதவன், காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கும் குட்டி, நல்லா இருக்கும், சந்தோஷமா. கருப்பசாமி ஆமாம். ஏய், தாளையூத்து பகுதியா? தாளையூத்து எல்லை யாரு? தாளையூத்தா தாராபுரமா? அங்கேயெல்லாம் நான் வரலையே. கருப்பசாமி வைத்து உங்களுக்கு எந்த ஒரு திறம் இல்லை? அங்கெல்லாம் சாமி போகவே இல்லை, குதிரையே போகலை. உனக்கு திறம் இல்லைங்கம்மா? திருவள்ளி எல்லையே கிடையாது, அதெல்லாம் அதான் கூப்பிடலை, போங்க. கருப்பசாமி ஆமாம், அப்படியா? சரி, காட்டுருவோம். யாரு உட்காருக்கா? அக்கா பிறகு கூப்பிட்றக்கா, இருக்கா, வரக்கா. அப்படி அவ்வளோ. சங்கரன் கோவில் எல்லை, சங்கரன் கோயில். நின்று வாருங்கள், நின்று வாருங்கள். சங்கரன் கோயில் எந்த இடம்? குருவிகுளம். 1 2 3 4 5 உதரகாளியம்மன் கோயிலெல்லாம் தாண்டி போகணும். குறிகுளக்கு திருவள்ளி ரூட்டு. ஹாய், தம்பராட்டி அம்மா எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. அச்சரி பிச்சலியா? கேரளாவில் யாருப்பா இருக்கா?
நீ தான் கேரளாவில் இருக்கியா? என்ன தொழில் பார்க்க? ஆ, இப்போதைக்கு அங்கே தொழில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பமும் நடக்கு, உடல்நிலைகளும் சரியில்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன காரணம்னு தெரியணும். செய்வனை வச்சுருப்பாங்களோன்னு ஒரு பயம். சொலமாடசாமி சுற்றி சுற்றி வராரு உங்கள் ஏரியாவை. காலில் விட்டுவா. என்னம்மா நேரம் ஆகிடுதுல, இருட்டுக்குள்ள வண்டி ஓட்டணும்ல. அவர் உடலில் இருக்கக்கூடிய குறையை நீக்கித்தாரேன். 3 முறை என்னை வந்து பாரு, தொழிலை வளமாக்கித்தாரேன். கேள்வி கேட்பிய நடக்க வைக்கிறேன். செய்வன நடந்தது உண்மைதான், ஜெயிச்சுட்டாரேன். எண்டாஸ்கோப் அதுக்கு பேர். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்துட்டு வந்து என்ன பாருங்கப்பா, ஜெயிச்சுட்டாங்க. பார்க்கணும். கர்மசாமி. ஆமாம், யாருமா வாங்க. உள்ள துணைவனாக இருப்பேன், வெற்றி உண்டு. என்னாலும் உயர்ந்திருப்பாயம்மா. வாழ்க. டட்டடங். சரி சரி, போயிட்டு வாங்க. கௌரி சங்கரில் சாப்பிடுங்க. ஆ சரி, ஓகே. கருப்பசாமி. ஆமாம், அது எதுவும் ஒரு ஊரை காட்டுதப்பா. எந்த ஊர்? இவங்கெல்லாம் திருநெல்வேலியை விட்டு கொஞ்சம் தாண்டி தான் இருக்கிறாங்க. சங்கரன் கோயில் பகுதியில் குருவிகுளம் எல்லைக்குள்ள ஒரு சுடமாடசாமி கோயிலும் ரோட்டு பழமும் இருக்குது. உங்கள் ஊர் அது? கால் வந்துட்டு வரலாம். ஓஹோ, உட்காரலாம். என்னப்பா வேணும்? என்ன வேணும்னு கேட்டதை கொடுக்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். சொன்னால் உடஞ்சி போயிடும். கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாசலில் வலது பக்கத்தில் மந்திரிச்சு போட்ட பொருள்கள், தகடுகள், இவைகளெல்லாம் கிடந்து ஏற்கனவே ஒரு பயத்தை உருவாக்கிடுது. அதனுடைய பாதிப்பு இப்பவும் குடும்பத்துக்குள்ளே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனநிலைகளும், பிரிவு பிரச்சனைகளும், நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேங்கிற வார்த்தைகளும் இப்போ நடமாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு பொம்பளை தான்ங்கிறது புரிஞ்சாச்சு. சண்டை போட்டால் தீருமா? அதனால் அந்த தீய சக்தியை நீக்கி தெய்வீகமாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தப்பா, ஜெயிச்சு தாரேன், குணமாக்கி தாரேன், வெற்றி உண்டு, நல்லா இருக்கலாம். பேரையூர் உசிலம்பட்டி வழி பேரையூர். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா, உனக்கு பேரையூரா? நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன வேணும்?
அடிபம்பு கோயில். வீட்டு பக்கத்தில் அடிபம்பு இருக்கா? பழைய காலத்து போர் பம்பு சைடில் இருக்குது. அம்மன் கோயில் எங்கே இருக்குது? மாரியம்மன் கோயில். என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளைகள் எங்கே இருக்குது? வீட்டுக்காரரை பற்றி எதுவும் பேசணுமா? ம், வருத்தப்படுவியா? வருத்தப்பட மாட்டியா? கால் பக்கத்தில் வரலாம். நீ என்கிட்ட தனியை கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கா, அதான் நல்லது. கால் வந்துட்டு வா. இப்போ நான் எழுந்திரிச்சு போகும்போது என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி தெரிஞ்சுக்கா. என்ன, எந்திரிச்சு போகும்போது 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போயிரு. இந்தா பேசிக்கிடுவோம், தனியாக பேசிக்கிடுவோம். வழக்கறிஞர் பிரச்சனைகள் யாருக்குமா? வழக்கு பிரச்சனை யாருக்கு இருக்கு? கால் வந்துட்டு வா. மணி எத்தனை குட்டியா? இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. என்ன இப்போ கோர்ட்டுக்கு போதுக்கு எனக்கு என்ன வந்துருச்சு? இப்போ நீ இந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த இதுக்கு போனாலும் நீ ஜெயிக்க மாட்ட. புரியுதா? ஏன்னா அவங்க பக்கத்தில் உள்ள காரணங்கள் தெளிவாகவே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸன் ஆக்கி தெளிவு பண்ணி உனக்கு வெற்றியாக்கி தரேன். வீண் பகையை வளர்க்காதே. கால் வந்துட்டு வா. வேற என்னம்மா வேணும்? அண்ணன் தம்பியை பற்றியெல்லாம் பேச மாட்டேன். உன் தெய்வம் வந்து இந்த சித்திரை 1லேருந்து வீட்டுக்கு வரும். அப்படி வெற்றி நல்லா இருக்கு. கர்மசாமி. ஆமாம், அது எங்கே இருக்கு கேட்டு பார்க்குறேன். ஆம்பூர் எல்லை. ஆம்பூர் எந்த ஆம்பூருடா? வாணியம்பாடி ஆம்பூர் எல்லை. காலை விட்டு வரலாம். என்ன உனக்கு எந்த ஊரி? அப்படியா? 2 பேரும் பார்த்தியா? ஏய் பார்த்தியாடா, 2 பேரும் வந்திருக்காமனு சொன்னேன். வந்துட்டியே. கால் வந்துட்டு வா. நீ கண்ணிருந்தும் குருடாய், வாயிருந்தும் ஊமைகளாய், காதிருந்தும் செவிடுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உண்மையா இல்லையா? என்ன வேணும் உனக்கு? ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்குது. வைகாசி மாதம் 22ஆம் தேதிக்குள்பட அதை விற்று தரேன். 2 பேர் கடன்களை தீர்த்துருவோம். அடுத்த தொழில் ஆரம்பிக்க வேண்டிய நல்வழிகளை பண்ணித்தாரேன். அதான் 2 வகையான கடனை தீர்த்து தரேன்ட்டேன். இந்தா ஜெயிச்சுக்கா. எல்லாம் நல்லா இருது, நல்ல விலைக்கு போகும். நல்லா நீ வாடா வாணியம்பாடி. கண்ண முடிக்கா. கருப்பசாமி இந்தா ஜெயிச்சுக்காடா. இன்னும் கொஞ்சம் காசு சொல்லி போடுறா. காரண்டா.